திருமாவளவன்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது ஐயா, நீங்களே சொல்லுங்க. இல்ல தெரியாம ஏன் இந்த கொஸ்டின்லாம் கேக்குறீங்க? அதான் நானும் சொல்றேங்க, மக்களுக்கான அதைத்தான் நானும் சொல்றேன். தலைவர் திருமா வந்து எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் குரல் கொடுக்கலாம், அந்த பிரச்சனைகளை சொல்லுங்க. கொஸ்டின் கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். அதுதான் சொல்லுங்க. என்னன்னா, ஊடகத்துறையில தான் நீங்க இருக்கீங்க. நீங்க விஜய்க்கு பிஆர்ஓவா? எனக்கும் கிடையாது. நீங்க விஜய்க்கு பிஆர்ஓவா? விஜய் மாதிரி திடீர்னு 50 வருஷம் எக்ஸ்பயர் ஆன, அதாவது சினிமாவில் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து நிக்கல. நீங்க சினிமாவில் எக்ஸ்பயர்ட் அவரு. நீங்க சினிமா துறையில யாராவது அவருக்கு சப்போர்ட் பண்றாங்களா? கரூர்ல இழந்த மக்களும் சரி, அங்க கூடின கூட்டமும் சரி, அவங்க வந்து அந்த நீங்க சொல்ற கோட்பாட்டுல வரல. தற்குறிங்க தான். ஐயா, உங்க தலைவர் மட்டும் இல்ல, நீங்களுமே ஒருபட்சமா தான் பேசுறீங்க. ஐயோ, இதை எங்கங்க நான் சொன்னேன்? நீங்க இப்படி திரிச்சீங்கன்னா அதுக்கு நானாங்க பொறுப்பு? திருமாவளவன் வந்து ஆட்சியில இருக்கிற ஸ்டாலினுக்கு வந்து அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காரா? வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. இப்போ அரசியல் அப்படின்னா நீங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ற, நீங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருக்கீங்க, அரசியலுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருக்கீங்கன்னா, யாரு ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ற பர்சனா தான் உங்களுடைய தலைவர் இருக்காரு. அதை என்னைக்காவது நீங்க இதுல கருத்து வேறுபாடு உங்களுக்கு வந்திருக்கா? ஏன்னா நீங்க அவரோட கட்சியில இருக்கீங்க, ஊடகத்துறையை நீங்க பாத்துக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு ஐயா? திருமாவளவன்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது ஐயா, நீங்களே சொல்லுங்க. இல்ல தெரியாம ஏன் இந்த கொஸ்டின்லாம் கேக்குறீங்க? ஏன்னா இந்த தெரியாம இந்த கொஸ்டின் எப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு இப்ப நான் ஒரு சாதாரண பொண்ணு ஐயா, நான் கேக்குறேன். கட்சியில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ஒரு ஆட்சியில இருக்கிறவங்க அவ்வளவு தவறு செய்யறாங்க, அவங்க கூட சப்போர்ட்டுக்கு போய் நிக்கிறாரே தவிர ஆட்சியில இருக்கிறவங்க செய்யற தப்ப ஒரு நாள் கூட ஏன் பேசல? முதல்ல அரசியல் வந்து மக்களுக்கான, நீங்க மக்களையும் அரசியலுமே தனியா பிரிக்க கூடாது. ஓகே, அரசியலே மக்களுக்கானது. அது எப்படி ஐயா? அரசியல் வேற, மக்கள் வேறயா? அதைத்தான் நானும் சொல்றேங்க, மக்களுக்கான. அதைத்தான் நானும் சொல்றேன், மக்களுக்கானது அரசியல். அப்போ மக்களுக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு இல்லையா? அப்ப நான் கேட்கலாம் இல்லையா? நீங்க ஒரு கட்சியோட தலைவரா இருக்காங்க உங்களோட ஐயா, அந்த ஐயா வந்து எந்த இடத்துல பொறுப்பு அதிகமா காமிக்கணும், கடமை உணர்வு எங்க அதிகமா இருக்கணும், தன்னுடைய மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அங்க குரல் கொடுக்கிற பர்சனா தான் ஒரு கட்சி தலைவர் இருக்கணுமே தவிர, ஆட்சியில இருக்கிற ஒரு அதிகாரியோ ஆட்சியில இருக்கிற ஒரு தலைவரையோ சார்ந்து ஒரு கட்சி இயங்க கூடாது. அப்பனா நீங்க அந்த கட்சியிலே இருந்திருக்கலாமே. சரி, இப்போ தலைவர் திருமா வந்து எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் குரல் கொடுக்கலாம், அந்த பிரச்சனைகளை சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லவா ஐயா? இப்ப சிம்பிளாவும் வேண்டாம், பெருசாவும் வேண்டாம், அந்த பிரச்சனையை சொல்லுங்க. அந்த பிரச்சனைக்கு தலைவர் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு பேசுவோம். இப்ப கரூர் விஷயத்துக்கே வாங்க, யாருக்கு சப்போர்ட்டா நின்னாரு? மக்களுக்கு சப்போர்ட்டா? மக்களுக்கு சப்போர்ட்டா மட்டும் தான் பேசினாரா? டிவிகே இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன், டிவிகேங்கிறது ஒரு பொதுவா அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கவர்மெண்ட்ல கேட்டாச்சு, கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு, அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில மக்களுடைய உயிர் வந்து போகுது அப்படின்னா அதுக்கு முதல் கட்டமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் தானே முதல் பொறுப்பு இருந்திருக்கணும். ஈவெண்ட் பண்ணவங்க, அதாவது நான் ஒரு ஈவெண்ட் பண்றேன், நான் வந்து அங்க பேசுறேன், அதுல ஒரு மக்கள் செத்துட்டாங்கன்னா நான் தான் அதுக்கான பொறுப்பா இருக்க முடியுமா? எனக்கான பாதுகாப்பையும் என்னை நம்பி வரக்கூடிய மக்களையும் பாதுகாக்கிறது யாருடைய கடமை? ஆட்சியில இருக்கிறவங்களோட கடமையா, இல்ல அங்க வந்து நிகழ்ச்சி பண்றவங்களோட கடமையா? நீங்க ரோட்ல கூட்டத்தை கூட்டுவீங்க, உங்க கூட்டத்துக்கு வரவன் செத்து நீங்க ஏதாவது வழி கொடுக்குறீங்களா? அதுக்கு வந்து தலைவர் திருமாவும் ஸ்டாலின் தான் உங்களுக்கு காரணம். திருமாவளவன் ஐயா ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தணும்னா ரோட்ல நடத்தாம எங்க நடத்துவாங்க? நடத்துறோம்ல, பொது நிகழ்ச்சி நடத்துறோம்ல, எப்படி நடத்தணும்னு ஒரு வழிமுறை இருக்கு. எப்படி நடத்துவோம்? பொறுமையா இருங்க. நீங்க கொஸ்டின் கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். என்னன்னா, இப்ப நான் ஒரு கூட்டம் போடுறேன், எங்க கட்சியும் பல பேரணிகளை போட்டாச்சு, பல மாநாடுகளை போட்டாச்சு, பொதுக்கூட்டங்களை போட்டாச்சு. எங்க கூட்டங்கள்ல நீங்க பாத்திருக்கீங்களா பாக்கலன்னு தெரியல, லட்சக்கணக்கான பேர் வருவான். சரி, இதே மாதிரி லட்சக்கணக்கான பேர் வருவான். அந்த லட்சக்கணக்கான பேரும் அரசியல் ரீதியா பக்குவப்பட்டு வருவான். இங்க வர்ற கூட்டம் வந்து பக்குவப்படாத கூட்டம். அப்போ நீங்க இப்பதான் புதுசா கரூர்ல இழந்த மக்களும் சரி, அங்க கூடின கூட்டமும் சரி, அவங்க வந்து அந்த நீங்க சொல்ற கோட்பாட்டுல வரல. தற்குறிங்க தான். கரூர் மக்கள் அன்னைக்கு இறந்தவங்க தற்குறிகளா? தலைவனை பார்க்க போலங்க, தற்குறிகளா? ஒரு கட்சியில ஒரு முதன்மையான இடத்துல நீங்க இருக்கீங்க, தாவேகா ஒரு கட்சியான்னு கேக்குறேன். ஒரு கட்சியை வந்து சார்ந்து நீங்க பேசுறீங்க. இல்ல நீங்க ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறீங்க. எதிர்த்து பேசல. இல்ல இல்ல ஐயா, நான் டைரக்டாவே சொல்றேன். இப்ப உங்க கட்சியில இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்றீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அததானே டிவிகேவும் ஃபாலோ பண்ணுச்சு. என்ன பண்ணாங்க? செத்தவன் வீட்டுக்கு இது வரைக்கும் போகலையா விஜய்?
ஐயா செத்தவன் வீட்டுக்கு இது வரைக்கும் போகலையா? ஒரு மாசம் ஆகுதுங்க. ஊடகத்துறையில தான் நீங்க இருக்கீங்க. நீங்க விஜய்க்கு பிஆர்ஓவா? எனக்கும் கிடையாது. நீங்க விஜய்க்கு பிஆர்ஓவா? ஒரு கட்சியில ஒரு ஆட்சியில ஒரு தலைவனுக்கு தகுதி என்ன? அதுக்கு தலைவனுக்கு தகுதி என்ன? அத்தனை பேருமே பிஆர்ஓ தான். தலைவனுக்கான தகுதி என்னோட என்ன? மக்களுக்கான பிஆர்ஓ நான் தான். அப்படி வெச்சுக்கோங்களேன். மக்களுக்கான பிஆர்ஓ தான். மக்களுக்கான பிஆர்ஓ வெச்சுக்காங்க. இல்ல எந்த யாருக்கான பிஆர்ஓ வேணா இருக்கேன். நீங்க கேட்டீங்க, பதில சொல்ல விடுங்க முதல்ல. ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, ஒரு பேரணி, பொதுக்கூட்டம் எல்லாம் எதுவா இருக்கட்டும், அரசுகிட்ட அனுமதி வாங்கணும். முதல்ல இந்த ரோட் ஷோ, இந்த மாதிரியான ரோட்ல தான் நாங்க இத்தனை 1000 பேரை திரட்டுவோம் இப்படிங்கிற அந்த கலாச்சாரமே தமிழ்நாட்டுக்கு புதுசு. அரசியல் கட்சிகள் இல்லங்க, நீங்க சொன்னதை சொல்றீங்க. இல்ல நீங்க இத கம்ப்ளீட் நான் சொன்னதானே புரியும் உங்களுக்கு. சொல்லவே விடாம இடையில பூந்து என்ன எப்படி புரியும்? சொல்ல விடுங்க. இதுக்கு பாரம்பரியமா தமிழ்நாட்டுல பல கட்சிகள் அரசியல் செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. விஜய் மாதிரி திடீர்னு 50 வருஷம் எக்ஸ்பயர் அதாவது சினிமாவில எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து நிக்கல. நீங்க சினிமாவில எக்ஸ்பயர்ட் அவரு. நீங்க சினிமா துறையில யாராவது அவருக்கு சப்போர்ட் பண்றாங்களா? அரசியல் ரீதியா அவருடைய அணுகுமுறையை சப்போர்ட் பண்றாங்களா? அப்ப அங்க காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க இங்க வருவீங்க. இங்க வந்ததும் நீங்க எடுத்த உடனே சிஎம் கனவு. இது என்ன? உங்களை பார்க்க வந்தவன் ஃபுல்லா ரசிகனா வந்தான். செத்த குடும்பத்துல உள்ளவன்ட்டு நீங்க போயிட்டு நேர்ல போயிட்டு கேளுங்க. நாங்க விஜய பார்த்தா போதும். விஜய் ஒரு நடிகர், அவ்வளவுதான். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான முதிர்ச்சியும் அவர்கிட்ட கிடையாது. அந்த கூட்டத்தை பக்குவப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் அந்த கட்சியில கிடையாது. ஐயா நீங்க பேசிட்டீங்க. நான் இதுக்கு ஒரு பேசலங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க தான் சொல்றீங்க. இந்த கலாச்சாரமே நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்றீங்க. இத உடைச்சது முதல்ல யாரு? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பொது இடங்கள்ல நிகழ்ச்சிகள் நடந்ததே இல்லையா? பிரச்சாரங்களும் எல்லா கூட்டமும் பொது இடங்கள்ல தான் நடக்கும். சரி, பொது இடங்கள்ல தாங்க நடக்கும். இந்த மாதிரி வந்து 10 நிமிஷம் பேச போறதுக்கு காலையில இருந்து காத்து கிடந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு கட்சி, உங்க தலைவர் மட்டும் இல்ல, நீங்களுமே ஒருபட்சமா தான் பேசுறீங்க. ஆமாங்க, ஒருபட்சமா தான் பேசுவோம். ஏன்னா ஆட்சியில இருக்கிறவங்கள மக்கள் பக்கம் நின்னு தான் பேசுவோம். ஆட்சியில இருக்கிறவங்கள எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு பயம். ஏங்க ஆட்சியில இருக்கிறவங்க எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா? இல்ல கேக்குறேன், இது என்ன மனநிலை? முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு மக்களுக்கு நீங்க எந்த மக்களுக்காக தலைவனா வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மக்களுக்கு எதிரா ஒரு ஆட்சி வந்து செயல்படுது அப்படின்னா அந்த ஆட்சியை கேட்கிற அதிகாரம் இன்னொரு ஆட்சிக்கு தலைவருக்கு, இன்னொரு கட்சி தலைவருக்கு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். நாளைக்கு இவங்க செய்யற தப்ப இந்த ஆட்சியாளர் செய்ய மாட்டாரு, இவர் ஆட்சிக்கு வந்தா செய்ய மாட்டாரு, இந்த தலைவர் எங்களை நல்லா பார்த்து பாருங்கிற நம்பிக்கை எப்ப வரும்? ஒரு ஆட்சியில இருக்கிறவரை என்னெல்லாம் தப்பு பண்றாரோ அதுக்காக குரல் கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அது அப்படி இருக்கலாம், இவங்க செஞ்சதான் தப்பு, இது இப்படி இருக்கலாம்னு நீங்க முட்டு கொடுக்குறீங்களே தவிர இதுக்கான சொல்யூஷன் என்ன? நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்க இப்ப நிகழ்ச்சி நடத்துறீங்க ஐயா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆபீசர் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்களா? இல்ல நான் என்னோட மக்கள் கரூர்ல என்ன நடந்துச்சு நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு தெரியல. நீங்க இவ்வளவு சொல்லும்போது கரூர் சம்பவம், ஐயா நீங்க ஊடகத்துறையில இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுங்களா? ஐயான்னு இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க முதல்ல என்ன சொல்ல வரீங்களோ அது தெளிவா கேளுங்க. நான் தெளிவாவே கேக்குறேன். ஆட்சியில இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாலும் திருமாவளவன் அவர்கள் ஒரு நாள் கூட குரல் கொடுத்தது இல்லையே, அது ஏன்னா நான் கேக்குறேன். வேற ஒண்ணுமே நான் கேட்கல. நீங்க அதுக்குதான் முதல்ல கேட்டேன், திருமாவளவன்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். சரி நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாதுங்க. அப்ப தெரியாமையா இவ்வளவு கொஸ்டின் அடுக்குறீங்க? அப்ப கேளுங்க, அப்ப தெரிஞ்சுக்காங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திருமாவளவனோட வரலாறு என்ன, திருமாவளவன் ஆரிஜின் என்ன, எங்க இருந்து வந்தாரு, எந்த மாதிரி? திருமாவளவன் வந்து ஆட்சியில இருக்கிற ஸ்டாலினுக்கு வந்து அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காரா? அவருக்காக தான் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கவே மாட்டாரா? வாழ்க்கை முழுக்க இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்க போறாரா? புரியல. நீங்க டெய்லி அரசியல் அப்சர்வேஷனா இப்படி? இல்ல சார், அப்சர்வேஷனே இல்ல. அப்புறம் ஏன் இந்த क्वेश्चன்லாம் கேக்குறீங்க? நீங்க அப்ப சொல்லணும் சார். நீங்க தானே சொன்னீங்க கேள்வி கேட்க. क्वेश्चனே அபத்தமா கேட்டீங்கன்னா எப்படிங்க பதில் வரும்? அபத்தம் இல்லாம பதில் எப்படி நான் கேட்கணும்? சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து திருமாவளவன் அவர்கள் என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்காரு, அவர் எந்தெந்த பேருக்குலாம் சப்போர்ட் பண்ணிருக்காருன்னு நான் கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? சொல்லுங்க, நான் அதையும் கேக்குறேன். அதுதான் நீங்க கேட்கணும். அது கேட்கணும் ஐயா. நீங்க சொல்றத மட்டும் கேக்குறதுக்கு உண்மையா சொல்லணும்னா நீங்க திருமாவளவன் ஐயா அவர்களுடைய பெருமையை பத்தி பேசலாம். நான் இப்ப பதில் சொல்லணும்னா உங்களுடைய கேள்வி நியாயமானதா இருக்கணும், அறம் சார்ந்து இருக்கணும். இப்ப ஆட்சியில இருக்கிறதுல எதெல்லாம் தவறுன்னு ஆட்சியாளர் நீங்க முதல்ல கரூர் இஷ்யூ பேசணும் விரும்புறீங்களா, இல்ல என்ன பேசணும்னு விரும்புறீங்க? நான் கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான். சரிங்க ஐயா, இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அரசியல்ல வந்து ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு தலைவர்கள் பேசுறாங்கன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும்.
அரசியல்ல இருக்கிறவங்கள எதுக்குறது மட்டும் எதிர்கட்சியோட வேலை இல்ல, அவரை போய் நோன்றது மட்டும் எங்களோட வேலை இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஐயாவோட வேலை என்னவா இருக்கு? அரசியல்ங்கிறது மக்களுக்கானது. ஆமா. சரியா? மக்களுக்கு என்ன தேவை, மக்களோட பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாட்டு மாநில அரசியல் கொண்டு மாநில உரிமை சார்ந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே ஒரு ஐடியாலஜிக்கலா இயங்கக்கூடிய கட்சி. சரியா? ஐடியாலஜிக்கலா நாங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான, ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜிக்கு எதிராக அம்பேத்கரி அரசியல பேசக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? எங்களுக்கு தேர்தல் மட்டுமே இலக்கும் கிடையாது. தேர்தலில் நின்று ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இது மட்டும் வேலை இல்லை. அதை தாண்டி ஒரு காலங்காலமா அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வாங்கி இந்த சமூகத்துல அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு பிரதிநிதித்துவத்தை நம்ம கொடுக்குறோம். அவங்களோட குரலா நம்மளுடைய குரல் வந்து சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை அரசியல் படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அந்த வேலை தான் எங்களுக்கு பிரதானம். சரிங்களா? இன்னைக்கு ஆட்சியில திமுக இருக்கும், நாளைக்கு இன்னொரு கட்சி வரும், நாளைக்கு நாங்களே கூட ஆளலாம், நாளைக்கு பாஜக வரலாம், பாமக வரலாம், ஏதோ ஒரு கட்சி வரலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்சியை பிடிக்க போறாங்க. நீங்க எல்லா பிரச்சனையும் இந்த மாதிரியான வாக்கு அரசியலோட கனெக்ட் பண்ணி அரசியல் புரிதலோட நம்ம பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான சமூக சூழலை உருவாக்கும். எல்லா பிரச்சனையுமே வாக்குகளோட கனெக்ட் பண்றது, அது வந்து ஆபத்து. இப்போ நீ கரூர் பிரச்சனை இருக்குல்ல, கரூர் பிரச்சனையில ஒரு மனிதாபிமான அடிப்படையில நம்ம பேசுவோம். மனிதாபிமான அரசு மேல குற்றம் இருக்கான்னா இருக்கு, இருக்கு. நீங்க திருமாவளவன் சொல்லலங்கிறது தான் நீங்க சொல்றீங்கல்ல அந்த கொஸ்டின், அது ஆபத்துன்னு சொல்றேன், ஆபத்துன்னு சொல்றேன். ஏன்னா திருமாவளவனோட நீங்க வந்து எல்லா ஸ்பீச்சும் கேட்டீங்களா இந்த கரூர் பிரச்சனைகள்ல? கேட்டேன் ஐயா. அதுல என்ன அதுல சொல்லியிருக்காருங்களா இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் தவறு இருக்கு? ஆட்சியாளர்கள் இல்லைங்க, ஆட்சியாளர்கள் இல்லை. நீங்க இப்ப உங்க ஆபீஸ்க்கு வெளியில ஒரு பிரச்சனை நடக்கும், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை நடக்குது, நீங்க அதை அப்படியே சிஎம்மோட கனெக்ட் பண்ணுவீங்களா? அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் அதுக்கான பர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்க மேலதான் நான் ப்ளேம் பண்ண முடியும். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, பியூரோக்ரசி தனி, ஆட்சியாளர்கள் அதாவது அமைச்சர்கள், எம்எல்ஏ, கவுன்சிலர்கள், இவங்க லேயர் தனி, இந்த காவல்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த லேயர் தனி. நீங்க இவங்களுக்கு பீரியட் வந்து 58 வயசு வரைக்கும் சர்வீஸ்ல இருப்பாங்க. ஆட்சியாளர்களோட பீரியட் 5 வருஷமோ 6 வருஷமோ 4 வருஷமோ, அது அவங்க எத்தனை அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு எத்தனை வருஷம் கொடுக்குதோ அதுதான். சரிங்களா? இவங்க மட்டும்தான் நிரந்தரம்னு கிடையாது. இப்போ இங்க இருக்கிறவங்க அவங்க சொன்ன உடனே இவங்களுக்குன்னு ஒரு தனி சிஸ்டம் இருக்குங்க. நீங்க திமுக கூட்டம் போட்டாலும் பெர்மிஷன் வாங்கணும், புரியுதா? அதிமுக கூட்டம் போட்டாலும் பெர்மிஷன் வாங்கணும். ஏன் கரூர்ல அந்த பிரச்சனைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக அதே இடத்துல தானே கூட்டம் போட்டாங்க. அதே மாதிரி 15,000 20,000 பேரை திரட்டினாங்கல்ல, அங்க ஏன் அசம்பேதங்கள் நடக்கல? ஏன் நடக்கல? நாம சொல்ல வரதை புரிஞ்சுக்காங்க. அதை தாண்டி நீங்க அரசுக்கு பொறுப்பு இருக்குன்றீங்களா, அரசுக்கு பொறுப்பு இருக்க போய் தான் அன்னைக்கு நைட்டே முதலமைச்சர் வந்து கரூருக்கு போனாரு. சரி ஐயா, நீங்க சொல்ற கான்செப்டுக்கே நான் வரேன். அவருக்கு பொறுப்பு போனாரா போகலையா? இல்ல நான் சொல்றேன், போனாரா போகலையா? போனாருல. விஜய் இது வரைக்கும் போனாப்லையா? சரி, ஏன் போகல அதுதான் கேக்குறேன். விஜய் ஏன் போகல? யார் போவிட்டது சார்? ஏங்க அவன் போறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? விஜய் போறதுக்கு எவங்கிட்ட கேட்கணும்? ஏன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன தெரியும்? விஜய் என்ன வானத்துல இருந்து குதிச்சானோ? விஜய் என்ன வானத்துல இருந்து குதிச்சாரா? விஜய் வானத்துல இருந்து குதிக்கல. நான் சொல்றது அந்த மக்கள் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து விஜய்க்காக நான் வந்து வாக்காளர் விஜயோட பிஆர்ஓ மாதிரி தானே பேசுறீங்க. இல்ல நீங்க வந்து டைரக்டா ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. திருமாவளவன் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அவரு, முதலமைச்சர் தான். ஆனா அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் இப்ப வரைக்கும் நடக்கல. என்ன நடக்கல? நீங்க கரூர் பிரச்சனைனா கரூர் பிரச்சனையை பத்தி பேசுங்க. கரூர் பிரச்சனையை தான் நான் சொல்றேன். கரூர் பிரச்சனை இல்ல அரசு என்ன தவறு செஞ்சு? அரசு என்ன தவறு செஞ்சு? அரசு தவறே பண்ணல. என்ன தவறு செஞ்சு சொல்லுங்க? அரசு என்ன தவறு செஞ்சீங்க அதை சொல்லுங்க. அந்த இடத்துல இவ்ளோ பேர் கூட முடியுமா அப்படிங்கிற அனலைசேஷன் யார் பார்க்கணும்? நீங்க ஒரு ஈவென்ட் நடத்துறீங்க, ஏன் ஈவென்ட்க்கு எத்தனை பேர் வருவாங்கன்னா நீங்க தானே சொல்லணும். நீங்க எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? நீங்க எவ்வளவு பேருக்கு கொடுத்தீங்க? நீங்க எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? நான் கொடுத்தத நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? உங்களோட நியூமெரிக் நம்பர் என்ன? ஆமாங்க, நீங்க 10,000 கொடுப்பீங்க, 15,000 20,000 பேருக்கு அவன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுருக்கான். நீங்க 500 பேர் அன்னைக்கு ப்ரொடெக்ஷன். சரிங்களா? கடைசியா ஒவ்வொரு இதுவே வந்துருச்சு, இதுதான் நடந்துருக்குன்னு வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா 1000 பேர் இருந்தாங்க, எத்தனை வீடியோ வந்திருக்கு? இல்லங்க என்ன வந்துச்சு? எத்தனை வீடியோ வந்தது? அங்க இருந்த மக்களே பார்த்து சொல்றாங்க. அந்த மக்கள் எல்லாம் போய் சொல்றாங்களா? ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா புரியல உங்களுக்கு?
அங்க வந்தது 10,000 பேருக்கு தான், நாங்க வந்து 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பெர்மிஷன் கேக்குறாங்க. கேட்டாங்களா கேட்கலையா? சரி, உங்களோட பாயிண்ட்க்கே வரேன். நீங்க ஏன் क्वेश्चन ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க? நான் கேக்குறது நான் வந்து கேட்டாங்களா கேட்கலையா? क्वेश्चனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணவே இல்ல. இப்போ வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வேற என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆட்சியாளர்கள் மேல எந்த தப்பும் கிடையாது, இது வந்து திட்டமிட்ட கொலைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஐயோ, இதை எங்கங்க நான் சொன்னேன்? நீங்க இப்படி திரிச்சீங்கன்னா அதுக்கு நானாங்க பொறுப்பு? நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்க ஒரு 10,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் யாரு? புஷி ஆனந்த். அவர் போயிட்டு காவல்துறையில அணுகுறாரா? அணுகலையா? அணுகிறதுக்கு போய் எழுதி கொடுக்குறாரா? 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எழுதி கொடுக்குறாரா? அங்க எவ்வளவு பேர் வந்தாங்க? நடக்குது ஐயா, ஆக்சிடென்ட் நடந்தத வச்சே பேசுங்க. நீங்க கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டே இருக்கணும். நாங்க கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. வந்தாங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? 20,000 பேர் வந்து 20,000 வந்தாங்களா? அந்த 20,000 பேருக்கு நீங்க சரியான வசதிகளை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தீங்களா? குடிக்க தண்ணி வச்சிருக்கீங்களா? 10,000 பேர் கேட்டு எழுதிருக்காங்கன்னு, அங்க அன்எக்ஸ்பெக்டடா 20,000 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. 20,000 பேருக்கு 10,000 வாட்டர் பாட்டிலும் 10,000 இதுவும் அரேஞ்ச் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. அங்க வசதியே இல்லன்னு சொல்றாங்க, நிக்கிறதுக்கு இடமே. அப்புறம் ஏங்க அந்த இடத்தை கேட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? அந்த இடத்துல உங்களுக்கு யார் கன்ஃபார்ம் பண்ணுங்க? அதாவது உங்களுக்கு தெரியுதுல, நான் வந்து புனிதர், விஜய் வந்து புனிதர், வானத்துல இருந்து டைரக்டா வந்த மனுஷன். அதாவது இல்ல நான் சொல்றேன் நீங்க அப்படித்தானே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அதாவது நீங்க நியாயமான ஆளா இருந்தா நினைச்சீங்க, அரசும் தவறு செஞ்சிருக்கு, விஜய் மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்லணும். விஜய் மேல தப்பு இல்லாத மாதிரியே நீங்க பேசினா முழுக்க இதுக்கு எதும்போ ஸ்டாலின் அந்த கூட்டத்தை போட சொன்னாரு. இல்ல முக ஸ்டாலின் அந்த கூட்டத்தை போட சொன்னாரு. நான் சொன்னது என்னன்னா, அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் எல்லா பிளேமுமே யார் மேல இருந்தது? விஜய் மேலதான் வரும். விஜய் மேலதான் வரும். வேற யாரு பொறுப்பாவா? 8:30 மணிக்கே என்னென்ன நியூஸ் வந்துச்சு? ஒரே நாள்ல போஸ்ட்மார்ட்டம்ல இருந்து எல்லாமே மறுநாள் காலையில வரைக்கும் எல்லாமே உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு சார். சிபிஐ விசாரணை சிபிஐ போட்டிருக்காங்கல்ல. சிபிஐ போட்டிருக்காங்கல்ல. அவங்க தான் பண்ணணும். நான் பண்றாங்க தான், நான் இல்லன்னு சொல்லல. நான் உங்களை கேக்குறேன், நீங்க இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குல்ல. இன்வெஸ்டிகேஷன்ல இங்க அரசு தரப்புல இருந்து ஃபேஸ் பண்ண தானே செய்றாங்க. அது வரட்டும், அப்போ யாரு மேல தப்பு சரிங்கிறத பேசுவோம். அது ரெண்டாவது. நீங்க சொல்ல வர்றது இப்ப நீங்க அதுக்கு முன்னாடியே ஏன் நீங்க இந்த முடிவுக்கு வரீங்க? அரசு தான் காரணம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. ஏங்க அரசுக்கு பொறுப்பு இருக்க போய் தானுங்க உடனே அந்த இல்லன்னா இன்னும்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, ஆனா முழு பொறுப்பு யாருக்கு இருக்கு?